எல்லாருமே வந்துட்டு அவங்க ஆட்சி அமைக்கிட்டோம், அவங்க ஆட்சியை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், 6 மாதம் ஆட்சி அமைக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுமே அந்த ஒரு கான்வர்சேஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போலன்றதை ப்ரூஃப் பண்ணுது. ஆனால் ஆரம்பிச்சுதான்னு கேட்டால் ஆரம்பிச்சிருக்கு, போயிருக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனல் வச்சுருக்கவங்க நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஹைப்புன்னு ஒரு விஷயம் காட்டும். அங்கே ஹைப்புன்றதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் வந்து சேனல் வச்சுருக்கவங்களுக்கு தான் காட்டும், பப்ளிக் ஆடியன்ஸ்க்கு காட்டாது. பப்ளிக் ஆடியன்ஸ் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், லைக் போட்டுருங்க வீடியோ பிடிச்சதுன்னா. ஓகேங்களா? அப்போ தான் யூடியூப் ஆல்கரிதம் வந்து இதை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு விஜய் சாரோட இந்த பாலிடிக்ஸ், இந்த தமிழ்நாடு 2026ஓட பாலிடிக்ஸ் வந்து எல்லாரையுமே பாலிடிக்ஸ் பேச வச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்கள்ல இருந்து முக்கியமாக லேடிஸ் பேச ஆரம்பித்தது இப்போ நம்மளால் இன்ஸ்டாகிராமில் நிறைய இடத்துங்களில் பார்க்க முடியுது. விஜய் சார் பதவி ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா, அந்த ஒரு விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து ஜென்ஸை விடவும் இன்னைக்கான லேடிஸ்க்கு எல்லார் வீட்லேயும் வந்து அந்த 4 நாள் லேடிஸ் சமைக்கவே இல்லை. இப்பயுமே சரி, ஓகே பதவி தான் ஏற்றுக்கிட்டாங்கல்லப்பா, நிறைய காமெடிஸை நம்மளால் பார்க்க முடியுது. ட்ரால்லாம் என்னப்பா அவங்க விஜய் சார் தான் பதவி ஏற்றுக்கிட்டார்ல, இப்பயாச்சும் வெயிட் வேலை செய்யலாம்ல, இப்பயாச்சும் போய் சமைக்கலாம்னா அசம்பிளியில் நடக்கிற விஷயங்கள் லைவாக டெலிகாஸ்ட் ஆகிற அந்த விஷயங்கள் வந்து இன்னுமே வந்து கியூரியாசிட்டியும் லேடிஸ்க்கான விஷயங்களையும் இன்னும் பாலிடிக்ஸில் என்னென்ன நடக்குது, இல்லை என்ன நடக்க போகுது, இவ்வளோ நாள் என்ன நடந்துட்டு இருந்தது, இப்போ அதுலேருந்து ஏதாச்சும் மாற்றம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸை பாலிடிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான அவேர்னஸை எல்லா ஃபேமிலிக்குள்ளேயும் கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்போ வந்து லேடிஸ்லேருந்து கிட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பாலிடிக்ஸ் மேலே இப்போ இதோட இன்னொரு வேர்ஷனாக பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்ச ஜனங்கனால இப்போ படங்கள்லோ இல்லை கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு, அந்த பக்கமும் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே கம்மியாயிட்டு எல்லாரோட ஃபோக்கஸும் பாலிடிக்ஸ் மேலே இருக்குது. இது ஒரு நல்ல விதமான ப்ரொடக்டிவான மாற்றம் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இந்த மாற்றத்தை வந்து தமிழ்நாட்டு ஜனங்க எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத போக போக பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டு ஜனங்க நம்பி ஓட்டு போட்டு விஜய் சார் இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போய் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் இல்லை வந்து தமிழ்நாட்டு ஜனங்க எதிர்பார்க்குற அந்த நல்ல மாற்றத்தையும் எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம போக போக தான் பார்க்கணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். சரிப்பா, ஒரு பக்கம் ஏடிஎம்கே டிஎம்கே சேரல பண்ணலை, விஜய் சார் ஆட்சி அமைச்சிட்டாரு. ஆனால் நேற்று ஒரு ட்விஸ்ட் நடந்ததே. நான் யூஎஸ்லேருந்து பேசுகிறேன்ற சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் இங்கே வந்து இப்போ வந்து டியூஸ்டே இங்கே மார்னிங்கு, உங்களுக்கு வந்து டியூஸ்டே ஈவினிங் இருக்கும். இப்போ இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக டியூஸ்டே நைட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேற்று நான் சொல்கிறது அப்போ நேற்று இந்தியாவில் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை சொல்கிறேன். சண்டே வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு, மண்டே வந்து எம்எல்ஏஸ்லாம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க அசம்பிளியில். நாங்கள் அந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அதில் விஜய் சார் உதயநிதி ஸ்டாலின் சார் அப்படிங்கிற விஷயங்களுமே எல்லாருமே மீம்ஸில் இன்ஸ்டாலெல்லாம் பகிரப்பட்டது. ஸோ அங்கே வந்து சட்டசபை ஃபஸ்ட்டு முதல் நாளான சட்டசபை ஆரம்பிக்க போது அவர் சண்டே பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்படின்னும் போது என்ன நடக்க போகுது சட்டசபையில், எம்எல்ஏஸ் பதவி ஏற்றுக்கும் போது அங்கே நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள். ஏன்னா நிறைய எம்எல்ஏஸ்ன்னு சொல்லக்கூடிய மெஜாரிட்டி டீம் வந்து டிவிகேக்கு தான் இருக்குது அப்படின்னும் போது அதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, முதல் தடவையாக சட்டசபைக்கு வரவங்க இருக்காங்க. அப்போ வந்து இப்போ வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அது லேடிஸோ ஜென்ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அங்கே உள்ளே வராங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்க 2-3 வாட்டி பதவி ஏற்றிருப்பாங்க, எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க, மினிஸ்டர்ஸாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அது ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பண்ணுறாங்க, இல்லைனா அவங்களுக்கு வந்து சட்டசபையை வந்து வெளியிலேருந்து தான் பார்த்துருப்பாங்க, கோட்டையை உள்ளே போயெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும்னே தெரியாது. இப்போ நாங்கள் அங்கே ஒரு எம்எல்ஏ ஆக போகிறோம், மினிஸ்டர் ஆக போகிறோம்னு சொல்லக்கூடிய டிவிகே மெம்பர்ஸ், அவங்களுக்குலாம் வந்து அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நிறைய பேர் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரல. அதாவது அந்த எம்எல்ஏவா பதவி ஏற்றுக்கும் போது அந்த பிங்க் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கிரீன் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வரணுமா, அதாவது அவங்கவுங்க தொகுதியில் அவங்க வின் பண்ண சர்டிஃபிகேட், அப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். அதுலலாம் ஒரு சிலர் ஒன்று மறந்துட்டாங்க, மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொண்டு வரலன்னு சொன்னது வந்து கீர்த்தனா டிவிகே மெம்பரான அவங்க தான். அவங்க வந்து மினிஸ்டராகவும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க சண்டே. ஸோ இங்கே எம்எல்ஏவா பதவி ஏற்றுக்கும் போது அவங்களுக்கான ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் ஆச்சுன்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே தான் பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இது சரி ஓகே அப்படின்னு உடனே விமர்சனம் வந்துடும். டிவிகே மெம்பர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கூட கொண்டு வரல, அது கூட அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க வந்து இருக்க எம்எல்ஏலே வந்து 29 இயர்ஸ் ஆனால் யங்கஸ்ட் எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க டிவிகேல. அப்படி பார்த்தா ஏடிஎம்கேலையும் நிறைய பேர் கொண்டு வரல. ஸோ நிறைய பேர் அன்றைக்கி வந்து 7-8 பேர் கொண்டு வரல, அதுக்கப்புறம் மாற்றி கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள் போகுது. ஏன் நம்ம சிவி சண்முகம் சார் ஏடிஎம்கே உறுப்பினரான அவரே வந்துட்டு அங்கே வந்தார் சட்டசபைக்கு. ஆனால் வந்து அவரோட பேர் வந்து கூப்பிடும்போது சபாநாயகர் வந்து அவரோட பேரை கூப்பிடும், அதாவது ப்ரோடம் ஸ்பீக்கர் வந்து அன்றைக்கி காலையிலே பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் எம்எல்ஏ பதவி ஏற்றி வைக்கணும் அப்படின்றதுனால அவர் கூப்பிடும்
கூடும்போது அவர் அங்கே அவைலபிளாகவே இல்லை. சி வி சண்முகம் சார் எங்கப்பா உள்ள வெளியிலலாம் கேமராலாம் பார்க்க முடிஞ்சது, ஆனால் உள்ளே வரலையா அப்படின்னு கேட்டால் உள்ளே வந்து அவரே அந்த சர்டிஃபிகேட்டை மறந்துட்டு வந்துட்டு திருப்பி போய் எடுக்க போனார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த வருஷம் அசம்பிளி வந்து இல்லை பாலிடிக்ஸ் வந்து எல்லாருக்குமே சுவாரஸ்யத்தோடவும் ஒரு பரபரப்பையும் சேர்த்து தான் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது இன்னமும் வந்து அதிகரிக்கிற விதமாக ஒவ்வொரு நாளும் என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்க போகுது, ஒவ்வொருத்தரோட மூவ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஜனங்க ரொம்பவே உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க இந்த வருஷம் இந்த அரசியலில் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அங்கே வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மாண்புமிகு விஜய் சார் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவை பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க மினிஸ்டர்ஸும், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார், அதை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சார், இதில் வந்து யார் யாருக்கு வணக்கம் வச்சாங்க அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக போச்சு. இங்கே ஆப்போசிட் கட்சியிலையுமே இருந்தாலுமே இல்லை தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவோ இல்லை மற்ற சின்ன சின்ன கட்சிகளோ எல்லாருமே வந்து அங்கே சட்டசபைன்னு கூடும்போது இல்லை ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு புது ஆட்சி அமையும் போது அங்கே சிஎம்மாக இருக்கக்கூடியவரை வந்து சிஎம்க்கு வணக்கம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம்னோ இல்லை ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோ ஒரு வணக்கமோ வச்சுட்டு அந்த சட்டசபை ஆரம்பிக்கிறது தான் எப்பயுமே ஒரு மரபு அடிப்படையில் நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயமா இருக்கும். இல்லை அதுவுமே தான் ஒரு ஜென்யூன் கைண்டாக ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கும். அங்கேயுமே சலசலப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. நானுமே இவ்வளோ பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தா சிஎம் சாரை வந்து சொல்லிட்டு ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலுமே ஓபிஎஸ் சார் வரும்போதே சிஎம் சாருக்கு வணக்கம் வச்சதாகட்டும், இவர் திருப்பி வணக்கம் வச்சதாகட்டும், பிரேமலதா மேம் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்துட்டு அவங்க வந்து படிச்சுட்டதுக்கு அப்புறமா, அதாவது அவங்க எம்எல்ஏவை பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு வரும்போதே வணக்கம் வச்சாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கிரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அந்த மாதிரி இந்த சைடில் ஆப்போசிட்டாகவே இருந்தாலுமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் சொன்னதோ இல்லைனா அதை நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணதோ இல்லைனா பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கிட்ட போயிட்டு ஒரு விஷ் பண்ணதோ எல்லாமே நடந்துச்சு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து எழுந்து வந்தார். அந்த சைடு கூட அவர் திரும்பல. அவரோடது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வந்து சிஎம் சார் உட்காந்துருந்தாரு. ஆக்சுவலாக விஜய் சாரோட ஃபேஸ் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த சைடு கூட உதயநிதி ஸ்டாலின் சார் திரும்பவே இல்லை. அவர் பாட்டுக்கு படித்தாரு, போய் உட்காந்துட்டாரு. இது ஒரு நாகரிக அடிப்படையில் சரியான்னு கேட்டால் இது ஒரு லீகல் இஷ்யூவாலாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் வந்துட்டு ஒரு நாகரிக அடிப்படையில் சரியா, எப்பயுமே வந்து திமுக அப்படிங்கிறது எதிர்கட்சியாக உட்கார்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆளுங்கட்சியாக அவங்க இருந்ததை விடவும் எதிர்கட்சியாக அவங்க செயல்பட்டது ரொம்பவே ஆக்கப்பூர்வமாக அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்பயுமே அந்த டோன்லேயே அவங்க செயல்பட்டு இருக்கலாம். ஏன் வந்து விஜய் சார் மேலே இந்த ஒரு ஒன் மந்த் சொல்ல முடியாது, ஒரு விதமான கோவம் அவங்களுக்கும் இருக்கும், வலி இருக்கும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அது அவ்வளோ அப்பட்டமாக ஒரு சட்டசபையில் காட்டணுமா? எல்லாரும் மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, இத்தனைக்கும் வந்து விஜய் சாரும் உதயநிதி ஸ்டாலின் சாரும் ஃப்ரெண்ட்ஸு, ஒரே காலேஜில் படித்தவங்க. இன்னைக்கு சட்டசபையில் அவரே அதை சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் சாரே சொல்லியிருக்காரு. இவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து மண்டே வந்து ப்ரோடம் ஸ்பீக்கர் பண்ணாங்க. அவர் தான் எம்எல்ஏவில் இருக்க பதவி ஏற்றி வச்சார். நேற்று டியூஸ்டே வந்துட்டு ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் நடந்து பெர்மனன்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவர் தான் வந்து பெர்மனன்ட் ஸ்பீக்கராக ஆக்கினாங்க. அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து ரவிசங்கர் அப்படின்றவரை பண்ணாங்க. அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீனியாரிட்டி லெவலில் ஜேசிடி பிரபாகர் சார் அவரையும், ஏன்னா அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்னு, ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு ஏடிஎம்கேல, அந்த அனுபவத்தை அவரே ஷேர் பண்ணார். லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவரையும் அதுக்கப்புறம் ஒரு ஜூனியர் லெவலில் ரவிசங்கர் அப்படின்றவரையும் வந்து என்ன சொன்ன ஒருமித்த கருத்தாக வந்து இது பண்ணாங்க. ஓட் பண்ணி வந்துட்டு எல்லாருமே ஒத்துக்கிட்டு அவங்க 2 பேருமே ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர், துணை சபாநாயகர் அப்படின்ற பொசிஷனுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவரை வாழ்த்தி வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க சபாநாயகரை வாழ்த்தி அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பேசும்போது அப்போ உதயநிதி ஸ்டாலின் சாருமே வந்து பேசும்போது சொன்னார்னா ஸ்பீக்கர் ஆகட்டும், மாண்புமிகு முதலமைச்சர் ஆகட்டும், நான் ஆகட்டும் 3 பேரும் ஒரே காலேஜில் படித்தவங்க அப்படிங்கிறத அவர்